ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க நித்தில தண்டபாணி. ஸோ இன்னைக்கு கேள்வி பதில் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். நிறைய கேள்விகள் இல்ல. கொஞ்சம் தான் இருக்கு. இப்படியே பார்த்துட்டே வரலாம். அண்ட் நம்ம இந்த நித்தில தண்டபாணி சேனலும், நம்மளுடைய நித்தில தண்டபாணி பாட்காஸ்ட் சேனலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோவையும் லைக் தட்டி விட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழ தெரிவிங்க. பாட்காஸ்ட்ல நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகள்ல நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதையும் தவறாம பாருங்க. எஸ். என் பாட்காஸ்ட் வந்து எல்லா சனிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு வரும். எஸ். ஆல்ரைட். ஸோ முதல் கேள்வி நம்மளுடைய தம்பி நவீன் இன்ஃபன்ட். அவர் என்ன கேட்கிறார்னா, அந்த காலத்தில இருந்த மக்கள் அழைத்தாலே கடவுள் கீழே இறங்கி வந்து விடுவார். ஆனா, இப்ப நாம என்னதான் கூப்பிட்டாலும் அவ்வளோ ஈஸியா நடப்பதே இல்லையே, ஏன்? அப்படின்னு சொல்லி, அவ்வளவு ஈஸியா நடப்பதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்த நீங்க முன்வைக்கும்போது, அப்ப இது கஷ்டப்பட்டா கூட நடக்குது போல இன்னைக்கு. அப்படியெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. நடக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பட் எனிவே ஏன் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது மனிதன்கிட்ட இல்ல. பேய பார்த்தேன்னு சொன்னா கூட நம்பிருவானோ என்னவோ, கடவுள பார்த்தேன் அப்படின்னு சொன்னா மனிதன் நம்புறதில்ல. இது முதல்ல எம்.ஆர். ராதாவே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். பேய வேணாலும் பார்த்தேன்னு சொல்லு, நம்புவானுங்க. கடவுள பார்த்தேன்னு சொன்னா மனுஷன் ஒருத்தனும் நம்ப மாட்டான். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது கெட்டு குடிச்சவரா போச்சு. சரிங்களா? இன்னைக்கு கடவுளுக்கு கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைய உணர்வதற்கோ, இல்ல அந்த ஒரு தன்மையோடு போய் கலப்பதற்கோ, வழிகாட்டி கொடுக்கக்கூடிய குருன்னு இருக்காரு பார்த்தீங்களா? அவரையவே நம்மனால இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியறதில்ல. இன்னைக்கு நம்ம 1008 பேர்த்த சொல்லலாம் குருன்னு. அது அவங்கவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க குரு. அப்படிப்பட்ட அந்த குருவே இன்னொரு நல்ல ஒரு நிலைய எய்யாம தான் இருப்பார். ஸோ அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்த அவர் எப்படி சொல்லிக் குடுப்பார்? ஸோ அதனால இன்னைக்கு அதுதான் வழக்கமா நான் சொல்றது தான். அறிவு எல்லாருக்குமே இருக்கு. அதனுடைய முதிர்ச்சியான ஞானம் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. 1. இன்னொன்னு, நான் இப்படிதான். என்னுடைய வாழ்க்கை இப்படிதான். எனக்கு இப்படிதான் புடிச்சிருக்கு. நான் அதற்கு ஏற்றார் போல நான் வாழ்றேன். ஒரு குடும்பம்னு ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும்பொழுது, ஒரு சில அனுசரணை அப்படிங்கிறத தாராளமா நான் ஏற்படுத்திக்கிறேன். ஆனா, என்னுடைய சுயம் அப்படின்னு சொல்லக்கூடியதிலிருந்து நான் நீங்க மாட்டேன். இந்த ஒரு மனப்பாங்கு இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. தன்னை இழந்தாவது இந்த உலகத்தில வாழ்க்கை வாழணும். அவன் அத சொல்லிறக்கூடாது, இவன் இத சொல்லிறக்கூடாது. இது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும்னு தன்னை கெடுத்துக் கொண்டு வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மக்களுக்கு ஒரு நிலையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த நிலையில இருக்கும் பொழுது, தன்னுடைய சுயமே வந்து ஒரு ஒரு சீர்கெட்ட நிலையில தான் இருக்கு. ஆனா, அந்த இடத்திலிருந்து ஒரே ஜம்பு. அப்படியே நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி முறை எடுத்து இறைவன உணர்ந்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காது. நீங்க தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, குட்டிக்காரன மடிச்சாலும் சரி, ஒண்ணும் நடக்காது. பிகாஸ் உங்களுக்கு நீங்களே உண்மையா இல்லாதப்போ, இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலின் மீது நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. அந்த கனெக்டிவிட்டி அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. முதல்ல கண்ண மூடி உட்கார்ந்து, நீங்க இவ்வளவு நாள் வழிபட்ட அந்த ஒரு தெய்வத்தினுடைய உருவத்த அப்படி அச்சு அசல் அந்த படத்துல பார்க்குற மாரி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க பார்க்கலாம். எத்தன பேர்னால முடியும்? கஷ்டம் இல்லைங்களா? அதுவே முடியல. அந்த சாமி எப்படி கூப்பிட்டா வரும்? வராது. அப்படிதான். அதனால தான் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். மனோநிலை சீரழிந்து விட்டது. இப்போ ஒருத்தர் ஒரு கருத்து முன்வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப எல்லார்கிட்டயும் சோசியல் மீடியா இருக்கு இல்லையா? ஒரு கருத்து ஒருத்தர் முன்வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவர் அவருடைய இடத்துல இருந்து அது சரி. நம்மளுடைய இடத்துல இருந்து அது தவறா இருக்கும். ஆனா, அந்த நம்மளுடைய இடத்திலிருந்து தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய தவறான புரிதல்ல கூட இருக்கலாம். ஆனா, அது நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரியாத வரைக்கும் அது நமக்கு சரி. இல்லைங்களா? இல்ல நிஜமாலுமே அவர் தவறா சொல்லியிருந்திருக்கலாம். இந்த கமெண்ட்ல போயிட்டு ஏதாவது ஒண்ணு டைப் பண்றதுனால ஏதாவது ஒரு மாற்றம் வந்துரும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்து நெறைய ஒரு காரியத்த பண்றோம் பார்த்தீங்களா? அதுல என்ன என்ன இதா ஒரு ஒண்ணுத்துக்குமே ஆகாது. அந்த ஒருத்தங்களுக்கும் நமக்கும் என்னைக்குமே எந்த அளவுலயுமே சம்மந்தம் கிடையாது. அவன் யாரோ, நம்ம யாரோ ஒரு சம்மந்தமே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு அந்த லவ் ரீல்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஏதோ இந்த பிரேக்கப் ரீல்ஸு இந்த மாரி எல்லாம் வீடியோலாம் பார்த்து இது பண்ண உடனே கமெண்ட் டப 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 டபன்னு கமெண்ட். யாருக்கு என்ன பயன்? அப்போ ஒரு ஒண்ணுத்துக்கும் ஆகாத ஒரு சிம்பிளான அடிப்படையான ஒரு விஷயத்துல கூட நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்ல. கடவுளுக்கே போய்ட்டோம் நம்ம உடனே. ரொம்ப ஒண்ணுத்துக்குள்ள இங்க நடந்து போம்போது, இந்த பானிபூரி, காளான் திங்கிறதெல்லாம் வந்து உடம்புக்கு கேடுன்னு நமக்கு தெரியும். சரி பரவாயில்ல, இன்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். ஆனா, அப்படி சொல்லிட்டு தான் ஒரு நாள் ஆரம்பிப்போம். அடுத்த நாளும் போம்போது அந்த கடைய தாண்டுனா நமக்கு நம நமன்றும். உடனே போய் பரவாயில்லப்பா அதனால சாப்பிட்டுக்கலாமான்ட்டு போறோம் இல்லையா? அவ்வளோதான் நம்மளுடைய மனப்பாங்கு அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? கடவுள் எங்க போய் கூப்பிட்டா வர வைக்கிறது. ஒரு நாட்டின் அரசனுக்கு 7 1/2 சனி இருந்தால் அந்த நாடும், நாட்டின் மக்களும் கஷ்டப்படுவார்களா? நோ. யார் யாருக்கு என்னென்ன கெடுபயன் இருக்கோ, அவர்கள் மட்டும் தான் அதற்கு உண்டான துன்பத்தை அனுபவிப்பார்கள். ஆனா என்ன?
அரசன் தவறான முடிவுகளை எடுப்பானா? அதனால் நாட்டு மக்கள் துன்பப்படுவார்களான்னு கேட்டா, வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச அளவுக்கு அந்த அரசன் அதுபோல இருக்கக்கூடிய தவறான முடிவுகள் எடுக்காம இருப்பதற்கு தான் அரசவை சோதரர்கள் உண்டு, மந்திரிமார்கள் உண்டு, நிறைய ஆலோசகர்கள் உண்டு. அரசர் வந்து டபால் டபால்னு அவருக்கு நெனச்ச மாதிரியெல்லாம் ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து தடுப்பதற்குண்டான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பிராணி ஹீலிங் சென்டருக்கு போயிருந்தேன். அப்போ எங்க ட்ரெய்னர் அந்த ஒரு ஒரு சக்கரத்தினுடைய கடவுள்களை வழிபட்டால் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொன்னார். உதாரணத்துக்கு மூலாதாரத்துக்கு விநாயகர் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்சு அவங்க பர்சனலான ஒரு சில பிலீஃப் இருக்கக்கூடிய ட்ரெய்னர் போல. பிராணிக் ஹீலிங்ல அந்த மாரி சொன்னது கிடையாது. பட் எஸ், வாய்ப்பு உண்டு. அதுதான் திரும்பவும் அதான் சொல்றேனே. இப்போ கணபதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப கணபதிய வந்து எங்க கண்ணுல கொண்டு வந்து நிறுத்துங்க பார்க்கலாமே. முதல்ல அத நம்ம செய்யணும். ஒரு ஒரு விஷயம் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு விருப்பப்படுறோம் இல்லையா? மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாடர்ன் டெர்ம். அன்னைக்கு அத தான் நம்ம வேண்டுதல்னு சொன்னோம். வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன சாமி, பூதம்னு சொல்லி ஒரு வேண்டுதல்னு ஒண்ணு வச்சோமோ, அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நமக்கு என்ன வேணுமோ, அத நம்ம மனசுல கொண்டு வந்து நிறுத்தணும். ஒரு தெய்வத்த பார்க்கணும்னா, அந்த தெய்வத்தினுடைய உருவ கொண்டு வந்து மனசுல நிறுத்தணும். அதற்கப்புறம் தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மனசுல கொண்டு வந்து உருவ நிறுத்தணும். அந்த தெய்வத்த வந்து துதித்து பாடுதல் என்ன இருக்கு? என்ன துதித்து பாடுறதுல என்ன இருக்கு? முதல்ல அந்த இறைவனுடைய உருவத்த, அங்க அடையாளங்கள விவரிப்பாங்க. நம்ம நூட்கள் எல்லாம் எடுத்து இதுக்கு தாங்க சாமி பாட்டு படிக்கணும். முதல்ல தெய்வத்தினுடைய அங்க அடையாளங்கள விவரிப்பாங்க. விவரிச்சுட்டு அந்த தெய்வத்த பாராட்டுவாங்க. இப்போ உங்கள விட ஒரு உயர்ந்தவர். அவர அவர பார்த்தோன்னே அப்படியே மனசுல அப்படியே கொண்டு வந்து நிறுத்திர்றீங்க. இப்ப அவர துதித்து பாடும்போது என்ன ஆகும்னா, நம்மள விட பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனசுல அந்த ஒரு எண்ணம் ஊன்றி நிற்கும் பொழுது, நீங்க உங்கள அறியாமயே அப்படியே அவர்களுக்கு அப்படியே அணிபணிந்து நின்னு அப்படியே அர்ப்பணித்த நிலைக்கு நீங்க போயிருவீங்க. இந்த போம்பொழுது இப்படியே என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில அப்படியே ஆயிருவாங்க. அந்த அந்த இடத்துல அசைவே இருக்காது. அவங்க பாராட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மனசு ஒன்றி அப்படியே குவிந்து நின்றும். எத்தன பேருங்க இந்த மாதிரி சாமி கும்பிடுறோம்? முதல்ல சாமி நம்ம கண்ணுக்குள்ள நிறுத்துறதே கிடையாதே. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அ அங்க போனோனே எல்லாருமே இப்படியே நின்னுகிட்டே இருக்காங்க. போனோனே ங்கிறாங்க டக்குனு இது பண்ணோனே கிளம்பி போயிடுறாங்க. திருநீர் வாங்குறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. அதனால தாங்க ஒண்ணும் நடக்கறதில்ல. எவ்வளோ நாள் பொறுமையா அங்க நின்னு, அந்த தெய்வத்தினுடைய அப்படியே அங்க அடையாளங்கள மனசுல நிறுத்தி அந்த தெய்வத்தை நமக்கு தெரிந்தாற் போல துதித்து பாராட்டி, அதனால் மனது அமைதியாகும் பொழுது, அப்படியே தன்னை மறந்த ஒரு நிலையில, ஒரு நிமிடமாவது எத்தன பேர் நிக்கிறோம்? இவ்வளோதான். இதனால தான் சாமிக்கும் நமக்கும் உண்டான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கட் ஆயி போனதுக்கு உண்டான காரணம் இதனால தான். ஸோ ஒவ்வொரு சக்கரங்களுக்கு உண்டான தெய்வத்தை வழிபட்டால், அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். சக்கரம் நல்லா வேலை செய்யும்னா கரெக்ட்டு. ஆனா, அதற்கு முதல்ல சக்கரனுடைய பொசிஷன் கரெக்ட்டா எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அந்த தெய்வத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்குண்டான வழி தெரிஞ்சுக்கணும். அதற்கு முதல்ல அந்த தெய்வத்தினுடைய உருவம் மனசுல நம்மளுக்கு நிக்கணும். அந்த தெய்வத்த அந்த இடத்திலேயே நிறுத்தி நம்ம வந்து தியானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல சக்தி கூடும். கூடும் பொழுது அதை தாங்குவதற்குண்டான உடல் நலம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். உடல் நலம் சரி இருக்கணும்னா, நம்மளுடைய மனோநலம் சரி இருக்கணும். உடலும், மனதும் சரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலை அப்படிங்கிறது சரி இருக்கணும். இதெல்லாம் அப்ப ரிவர்ஸ்ல வந்தோம்னா, வாழ்க்கையினுடைய இன்னைக்கு நிலைன்னு பார்க்கும் பொழுது, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சரியா இருக்குதான்னு. இன்னும் அந்த கடைசியில இருக்கிற தெய்வத்துக்கு போவோம். இன்னைக்கு தெய்வம் கடைசியில போயிருச்சு. முதல்லலாம் தெய்வம் தான் முன்னாடி இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கை சூழல்ங்கிறது தான் முன்னாடி இருக்கு. தெய்வத்த கடைசியில வச்சுட்டோம். முதல்ல நம்மளுடைய கலாச்சாரம் தெய்வத்தை முன்னிறுத்தி தான் வாழ்க்கை சூழல் இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கை சூழலை முன்னிறுத்தி தான் தெய்வம் இருக்கு. ஸோ முதல்ல வாழ்க்கை சூழல சரி பண்ணுவோம். பின்ன தெய்வம் தான். பின்ன தெய்வத்துக்கிட்ட போய்க்குவோம். அப்புறமேல் சக்கரமாவது, பிரேக் புஷ் ஆவுது. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி. பிராணிக் ஹீலிங் சென்டர்ல ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு அடிக்கடி திருநங்கைகள் துரத்துவது போல கனவு வருதுன்னு சொன்னாங்க. அவங்க அப்பாக்கும் இது போலவே இருந்ததுன்னு சொன்னாங்க. இவங்க திருநங்கைகளை ஏதாவது கொடுமை பண்ணியிருப்பாங்களா? ஹவ் டூ ஐ நோ? இருக்கலாமா இருக்கும். வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஏதாவது ஒரு சோதிடரோ அவங்க இவங்கன்னு பார்த்து கேட்கும் பொழுது, ஏதாவது இந்த மாரி விஷயத்த சொல்லுவாரா இருக்கும். எனக்கு தெரியலையே! ராம்கிருஷ்ணா அவர் என்ன கேட்குறார்ன்னா, "அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, அவர் அங்க இல்லாமல் இருக்க வேண்டும். அவர் எப்படி சொல்லியிருப்பார்? அதான் அவர் என்கின்ற ஒண்ணில்லை." ஓகே. முதல்ல தெய்வம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல. அது இருக்குன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அத விளக்க முடியாதுன்னு சொல்லணும்ல. ஸோ அந்த நிலைய ஒருத்தர் அடைஞ்சிருந்தா தானே, அந்த நிலைய பத்தி அவர்னால விளக்க முடியும். அந்த நிலைக்கு போனா தான் அவங்க திருப்பி வரமாட்டாங்கன்னு நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ அவங்களே முதல்ல அத எப்படி உணர்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு, அட்டாங்க யோகத்தில ஆ தாரணை, தியானம், சமாதி. 7வது நிலை தியானம் அப்படிங்கிறது. 8வது நிலை சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது.
இந்த தியானம் அப்படிங்கிறதுலயே இறைவனுடைய அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சமாதி அப்படின்னு சொல்லும்பொழுது, இறைவனோடவே நம்ம கலந்த ஒரு நிலையில நம்ம இருப்போம். ஆனா, நம்ம வந்து இந்த சமாதி போவதற்கு முன்னதாக ஒரு முடிவு என்னைக்குமே ஞானியர்கள் எடுத்துட்டு தான் போவாங்க. இதெல்லாம் தான் நம்ம நூட்கள்ல உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நான் இத்தனை காலம் கழித்து மீண்டு வருவேன் அவர்கள் சொல்லி தான் சமாதி நிலை பூணுவாங்க. அப்போ என்ன ஆவாங்கன்னா, தன்னிலை மறந்த ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். இறைவனோடு போய் ஒன்றர கலந்துருவாங்க. ஆனா, முன்னமே அவர் சொன்ன காரணத்தினால, அந்த சொன்ன காலகட்டத்திற்குள்ள அவர்கள் திருப்ப வருவாங்க இங்க. அதனால தான் சித்தபெருமக்கள் சமாதி கொள்ளும் பொழுது, நான் 20 வருடம் கழித்து வருவேன், 30 வருடம் கழித்து வருவேன்னு சொல்லும்பொழுது, அவர்கள் சமாதி கட்டி, அவர்கள் அந்த சமாதியை சுற்றி சீடர்களை அமர்த்தி, அங்க பூசைகள் செய்வதற்குண்டான ஒரு ஏற்பாட செஞ்சுட்டு போயிருவாங்க. அந்த உடல் பாதுகாப்பா இருக்கணும்னு. உடல் 30 வருடம் அழியாம இருக்கணும்னா, கர்ப்ப மருந்துகள் அவர்கள் முன்னமே உட்கொண்டிருப்பார்கள். அப்போ இது வந்து போகர் 7000த்துல 5ஆம் காண்டம் அப்படிதான் நெனைக்கிறேன். அதுல வந்து பார்க்கலாம். எல்லா சித்தபெருமக்கள பத்தியும் போகநாதர் சொல்லுவார். அதுல எல்லாருமே இன்வேரியபிலி இதே மாரி இருக்கும். அப்போ அந்த திருட்டுக்கு அவங்க அவங்க சொன்ன மாதிரியே, திருப்ப அவங்க அந்த இடத்துக்கு திருப்ப வரும்பொழுது, அந்த கால சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குறி எல்லாமே சொல்லுவாங்க. இந்த கால சூழல் இப்படியெல்லாம் இருக்கும். இதுபோல இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் திரும்ப வரக்கூடியதற்குண்டான காலம் வந்துடுச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கோ, தயாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுபோல 1 தடவ போயிட்டு வந்தவங்க, 2 தடவ போயிட்டு வந்தவங்க அப்படியெல்லாம் உண்டு. நான் இதுக்கு மீறி வரமாட்டேன். நான் வந்து இதுக்கு மீறி நான் மீண்டு வருவதில்லை. அப்படின்னு சொல்லிட்டே சமாதி அடைந்தவர்கள் நெறைய பேர் உண்டு. ஸோ அவர்கள் மீண்டு வருவதே கிடையாது. அவர்கள் இறையோடு ஒன்றர கலந்தவர்கள். அவர்கள் மீண்டு வருவதில்லை. அதனால அந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த போயிட்டு உணர்ந்து பார்த்துட்டு வந்தது தான் சொல்லுவாங்க. பார்த்துட்டேன்ப்பா. உனக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நான் பார்த்துட்டேன். அந்த பார்த்தது இப்படி தான் இருந்தது. இதுதான் நீயும் போப்போற அப்படின்னு சொல்லி அவர்களையும் நிலைநிறுத்திட்டு, இவர்கள் கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி போய் பார்த்துட்டு வந்ததப்போ சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய நூட்செய்திகள். ஓப்பன் ஏஐ வாட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அடிக்கடி அநாகத சக்கரம் இருக்கும் இடத்தில் வலி ஏற்படுகிறது. அது சுகமான வலி இல்லை. சுமை போல் தெரிகிறது. என்ன செய்வது? எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி. தலை வலிக்குது உங்களுக்கு. உச்சந்தலை வலிக்குது. அவ்வளோதானே. ஒரு வைத்தியர்ட்ட போய் பாருங்க. அது அநாகத சக்கரம்லாம் புடிச்சு இழுக்க வேண்டாம். உச்சந்தலை நீர் இறங்கியிருக்கும். ஏதாவது டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, பிரஷர் ஆச்சுன்னா அந்த இடம் வலிக்க தான் செய்யும். இல்ல நீங்க என்னத்த பண்ணி வச்சீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அநாகத சக்கரம் வலிக்குதுன்னுலாம் சொல்லுவோம். தலை வலிக்குது. ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா அந்த இடத்த மட்டும் பார்ப்போம். ஒரு நல்ல மருத்துவரை அணுகி பாருங்க. பின்ன அநாகதங்கிற பேச்சுக்கு ஆன்மீகத்துக்குள்ள எல்லாம் வருவோம். முதல்ல ஒரு மருத்துவர பாருங்க. பின்ன பார்க்கலாம். நிறைய பேய் கதைகள் கேட்பதுண்டு. தியானம் செய்யும்போது அவற்றை பார்ப்போமா? இல்லை பக்கத்தில் இருக்குமோ என்ற அச்சம் உண்டு. இதனால் தியானம் செய்ய ஒரு பயமும் உண்டு. இதற்கு முந்தைய வீடியோவில் ஆன்மா இருதய சக்கரத்தை கோபமாக சீண்டுவது போல் நடக்கும் என ஆஃப்டர் லைஃப் மெமரீஸில் கூறினீர்கள். பேய் உண்மையா? நம்மளை பாதிக்குமா? எப்படி தற்காத்துக் கொள்வது? எப்படி தற்காத்துக் கொள்வதுன்னா, முதல்ல பேய் படம் பார்க்கறத நிறுத்துங்க. சரிங்களா? பேய் கதை படிக்கிறத நிறுத்துங்க. அந்த நேரத்தில அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் கேட்க வேண்டியது. பின்ன அதுக்கப்புறம் அ உருப்படியான ஒரு காரியம் செய்யும்போது பயமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இந்த மங்காத்தா படத்தில முந்தின நாள் குடிச்சு போட்டு வந்து அடுத்த நாள் தலைவலின்னு சொல்லும்போது, இனிமே குடிக்கவே கூடாதுடான்னு சத்தியம் பண்ணுவான்ல அஜித்து. அந்த மாரி தான் இது. எல்லாமே அந்த அந்த என் ஃப்ரெண்டு வந்து வண்டியில வேகமா போம்போது, என் ஃப்ரெண்டோட அப்பா சொல்லுவார். "வேகமா போறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். எப்போ? கொண்டு போய் முட்ட வைக்கிற வரைக்கும்பாரு. பொறுமையா போடா! எதுக்குடா இப்படி வேகமா போற? இப்படி ஒண்ணும் அவசரம் கிடையாது. பொறுமையா போம்பாரு. எல்லாமே நல்லா தான் இருக்கும் முட்டை வைக்கிற வரைக்கும்" அப்படின்னு. அதனால இது எல்லாமே அந்த அத இத அந்த அனாவசியம் என்னைக்குமே நமக்கு ஆர்வத்த தூண்டத்தான் செய்யும். நல்லா தான் இருக்கும். இல்லைன்னெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. அவசியம்னு செய்ய வரும்பொழுது அனாவசியம் நம்மள கொண்டு வந்து கெடுக்குது பார்த்தீங்களா? இப்போ கரண்ட் போச்சா? சரி. சார்ஜ் போடல. போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா இது நடந்திருக்காது. இல்லையா? அவசியமானது சார்ஜ் போட்டது. பார்த்துக்கலான்னு வச்சதுனால அது அனாவசியம். இப்ப நமக்கு பேக்கிரவுண்ட் லைட் போயிருச்சு. லைவ் எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன். மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த தேவையற்ற விஷயங்கள செய்யறத வுட்டு போட்டு, உருப்படியானது மேல அதிகமா கவனத்த செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி தேவையற்ற குழப்பங்கள் அப்படிங்கிறது வராது. எஸ். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆன்மீகத்தோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியமும் கிடையாது. முக்காவாசி நேரம் அது முட்டாள்தனமாவே போயிரும். உடல் நலம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்திற்கு முக்கியம். ஆன்மீகத்தால உடல் நலமா அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாற்றம் எல்லாமே நமக்கு வரும். ஆன்மீக மாற்றத்தினால் உடல் நலம் மாறுது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கு முழுசா மனம் அப்படியே அடங்கி உட்கார்ந்து, நீண்ட நேரம் எண்ணமற்ற நிலையில அப்படியே அமைதியா உட்கார்ந்து சமாதி நிலை போனக்கூடிய அளவுக்கு தியானம் செய்யும் பொழுது தான், ஆன்மீக முன்னேற்றத்தால் உடல்ல மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுவது. நம்ம மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நேரா உடல் தான் பாதிக்கும். இன்னும் ஆன்மீகமெல்லாம் ரீச்சே ஆகல. அதனால அந்த சக்கரம் வலிக்குது, இந்த சக்கரம் வலிக்குதுன்னு சொல்றத விட,
கை, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு போயிரலாம். அதான் நிதர்சனம். விக்னு டி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தியானத்தில் ஒரு மாதிரியான நிலை ஏன் இருப்பதில்லை? புத்தி ஊர் சுத்திட்டே இருந்தா அப்படித்தான் இருக்கும். வேற என்ன பண்ணோம்? நமக்கு ஊர்ல இருக்கிறது பூரா மேல எல்லாம் ஆசை. நேத்து அந்த புள்ளைய பார்த்தேன், இந்த புள்ளைய பார்த்தேன், அந்த பைக்க பார்த்தேன், இந்த கார பார்த்தேன். நேத்து சாப்பிட்ட அந்த ஒரு ஒரு பானிபூரி இருந்த டேஸ்ட் இருக்கு பாரு. ஆஹா! காலையில பொங்கலும் வடையும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? காலையில எங்கேயாவது வெளிய போம்போது, நான் என்னைக்குமே பொங்கலும் வடையும் தான். காலையில எங்கேயாவது வெளிய நேரத்தில கிளம்பி போம்போது, ஹோட்டல்ல நிறுத்திட்டு ஒரு பொங்கலும் வடையும் அடிச்சோம்னு வச்சுக்கங்களேன், அட்டகாசமா இருக்கும். ஒரு வடைங்கிறது 2வது வடையும் சாம்பார் ஊத்தி சாப்பிடுவேன். இப்ப நான் சொல்லும்பொழுதே நெறைய பேத்துக்கு அந்த ஒரு டெம்ப்டிங் போயிருந்திருக்கும், நாக்கு ஊறி இருந்திருக்கும். இந்த ஒரு எண்ணத்தோட போய் தியானத்தில உட்கார்ந்தேன்னா எப்படி இருக்கும்? இல்ல. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இல்ல இந்த பொங்கல் வடை ஞாபகத்திலேயே அதுக்கு முன்னாடி பொங்கல் வடைக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிருப்போம். இப்ப நம்ம பொங்கல் வடையும் சாப்பிட போறோம்னு நமக்கு தெரிஞ்சிரும். தியானத்தில போய் கோயில்ல போய் நிம்மதியா உட்காரும்போது தியானமெல்லாம் வேண்டாம். சாமி முதல்ல நம்ம நிம்மதியா கும்பிடுவோமா? பொங்கலும் வடையும் தான் மண்டைக்குள்ள ஏறி நிக்கும். அதனால உடம்பு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அதனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். சாமி மேலலாம் கவனம் இருக்காது. "சாமி நீ எங்கேயும் போறதில்ல இரு. உன்னை சீக்கிரம் கும்பிட்டு சுத்திட்டு ஓடுனேன்னா, என்னைய பொங்கலும் வடையும் இழுக்குது. எனக்கு இப்ப அதுதான் சாமி. பொங்கல் வடையும் தான் சாமி இப்போதைக்கு." சரிங்களா? அட்லீஸ்ட் அதிலயாவது நம்ம நேர்மையா இருந்துட்டோம்னா போதும் பாருங்களேன். மனசு அமைதியா இருக்கும். ஸோ, அதனால தான் மனசு ஒருநிலைப்படுறதில்ல. நமக்கு வேற எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த எல்லாத்தோடவும் பிளஸ் 1 அப்படிங்கிறது தான் தியானம். எப்ப மனசு ஒருநிலைப்படும்னா, இது எல்லாமே இல்லைங்க. ஒண்ணே ஒண்ணு தான். அது தியானம் மட்டும் தான். அப்படின்னு ஒரு நிலைக்கு நம்மள பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, புத்தி ஊர் சுத்தாது. அப்படி ஒரு மனோநிலைக்கு நீங்க வந்து கொண்டு வந்து உங்கள வச்சுக்கிற வரைக்கும், பயிற்சி செய்த வரைக்கும், அந்த நிலைக்கு நீங்க பழக்கப்படுத்திக்கிற வரைக்கும், புத்தி ஊர் சுத்திட்டு தான் இருக்கும். ஸோ பிரையாரிட்டி டிஃபர்ஸுங்க. இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா, என்னோட பிரையாரிட்டி டிஃபர்ஸ். உங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, உங்க பிரையாரிட்டி டிஃபர்ஸ். இதுபோல நெறைய பேர் அவங்கவங்களுக்கு எது தேவையோ அது அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல அதுல தியானமும் ஒண்ணு. ஏன்னா அப்படி அப்படி ஒண்ணு சொல்லிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு இந்த இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு காலத்துல, இந்த YouTube, Instagram வந்து நிறைய நல்ல செய்திகள், தவறான செய்திகள் அப்படிங்கிறத பகிரும்பொழுது கூட, இந்த நல்ல செய்திகளுக்குள்ள தியானம், ஆன்ம முன்னேற்றம்ங்கிறதும் வருது. இது ஒருத்தர் ஒரு ஒரு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய முக்கியத்துவம், ஏன் ஒரு மனிதன் ஆன்ம முன்னேற்றத்தை அடைய வேண்டும்ங்கிற முக்கியத்துவத்தை நெறைய பேர் முன்வைத்து சொல்லுகிறார்கள். விச் இஸ் வெரி குட். அதற்கு நாம் பாத்திரப்பட்டவர்களான்னு யாருமே யோசிக்கிறதே இல்ல. இதில என்ன அந்த ஆன்மீகத்திலேயே ஏதோ ஒரு கெட்டதா போச்சு அப்படின்னு சொன்னா, நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்குன்னு பார்த்தோமா, ஆன்மீக சிந்தனை நல்லதுன்னு பார்த்தோமா, அப்ப அதுக்குள்ளேயே ஒரு கெட்டது. என்ன? இத சொல்றவங்க எல்லாருமே இத காசு பார்க்கறதுக்கு மட்டும் தான் சொல்ற ஆட்கள் நெறைய பேர் உண்டு. ஆனா என்னமோ அது அது என்னமோ ஒரு இது. அவங்களுக்கு தான் கடை நல்லா ஓடுது. நல்ல ஒரு விஷயத்த சொல்றவங்க நெறைய பேர் உண்டு. அவங்களுக்கு அவங்க கல்லா கட்டணும்னே யோசிக்கிறது இல்ல. அவங்கள பத்தி நெறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. இந்த கல்லா கட்டுறவங்களுடைய வண்டி தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்கள் அத பார்த்துட்டு, பார்த்துட்டு நான் அத பண்ணேன், இத பண்ணேன், அது ஆக மாட்டேங்குது, இது ஆக மாட்டேங்குது, அவ்வளோ காசு போச்சு. முதல்ல நாம பாத்திரப்பட்டோமான்னு யோசிச்சுக்கணுங்க. ஏன் நம்ம பாத்திரப்பட்டவர்களா ஆக மாட்டேங்கிறோம்னா, அந்த ஆன்ம முன்னேற்றம், அந்த தியானம், மன அமைதி, நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகலீங்க. நம்மளுடைய தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரையாரிடைஸ் பண்ணுன ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்மள இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தியானத்தில என்ன சொல்றீங்கன்னா, அந்த இழுக்கிறத எல்லாத்தையும் வுட்டு போட்டு அமைதியா உட்காருன்னு சொல்றீங்க. எப்படிங்க அமைதியா உட்கார முடியும்? அது 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 லாஜிக்கே இல்லைங்க அது. அது பாசிபிளே இல்ல. எத்தனையோ என்னென்னமோ யார் யாரோ வியாக்கியானம் பேசிட்டுங்க. அதெல்லாம் அப்படி இல்ல, இது இப்படி இல்ல. அப்படி சொல்றவனே பண்ண மாட்டாங்க அத. இன்னைக்கு இன்னைக்கு அது ஒரு மாடர்னான அது ஒரு விஷயமா போச்சு. அந்த மாதிரி அது தவறு, இது தவறு, அது சரி, இது சரி, அப்படி இப்படி அவனே பண்ண மாட்டான் அத. நீங்க ஏன் உங்கள போட்டு வருத்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி மனசு அடங்கும்? நீங்க எத பிரையாரிடைஸ் பண்றீங்கங்கிறது இருக்கு இல்லையா? காலையில எந்திரிச்சு நீங்க வேலைக்கு போகணும் இல்லையா? காலையில சோறு திங்கணும். வேலைக்கு போயிட்டு பொழப்பு பார்க்கணும். மத்தியானம் சோறு திங்கணும். அப்புறம் திருப்பியும் பொழப்பு பார்க்கணும். அப்புறம் ஏதோ ஒரு ம சாயங்கால நேரம் ஆச்சுன்னா, டீ, காப்பி ஏதாவது குடிக்கணும். வூட்டுக்கு வரணும். திருப்பி அப்புறம் ஏதாவது பொண்டாட்டி உள்ள இருக்குது. கொ கொ என்ன அப்பா, அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்கன்னா, நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும். ராத்திரி சோறு திங்கணும், தூங்கணும். கல்யாணம் ஆயிருச்சுன்னா, அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கிற ஒரு 4 அப்படி நேரம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு. அப்ப இதுக்குள்ள நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ள தியானத்த சொருகிக்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்படி நடக்காது. அது இல்ல தியானத்தினுடைய ஒரு ஒரு நிலை.
உங்கள ஒரு ஒரு அப்படியே அமைதியா வச்சுக்கிறதுக்கு, சில நேரம் அமைதியா உட்கார்றதுக்கு உங்களுக்கு அது ஒரு வகையான ஒரு பயிற்சி முறையா இருக்கலாம். அந்த நேரத்தில மனம் அலைபாயும். நீங்க ஒண்ணும் அப்படியே சன்னியாசி போல இழுத்து கட்டி அப்படியே நிறுத்தி சமாதி நிலை போணும். எதுக்கு போணும் முதல்ல அப்படியெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அது தேவையா? மனதை அடக்க முடியவில்லை. ஏன் அடக்கணும்? உங்களுக்கு அது தேவையா முதல்ல? அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றதே கிடையாது. ஏன் தேவை? அப்படி போனா தான் முக்தி. என்ன முக்தி பேர் போய் என்ன பண்ண போறீங்க? எப்படி முதல்ல முக்தி பேர் உங்கனால அடைய முடியும்? இங்கேயே ஒரு வண்டி தேவை நமக்கு இருக்கு. இந்த ஒரு வண்டி தேவைய உற்றுவீங்களான்னு கேட்டா, இல்லீங்க. கொஞ்சம் காலம் போட்டு. கொஞ்சம் காலம் போட்டுன்னு சொல்றவன் எப்படி சமாதி நிலை அடைவான்? எப்படி முக்தி பெறுவான்? போமாட்டான். இது ஒரு பயமான ஒரு ஃபேக்டராவே நமக்கு ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! அப்ப திருப்பி இந்த உலகத்துக்குள்ள வரணுமா? ஆமா. அப்ப நான் ஏதாவது ஒண்ணத்தான் நான் புடிக்க முடியும். ஒண்ணா எனக்கு மனசு அப்படியே அமைதியாகி தியானம்னு அப்படி லயித்து போயிறணும்னா, அப்ப எல்லா ஆசைகளையும் புறந்தள்ளி, அத வந்து நான் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ்க்கு தான் நான் வச்சுக்கணும். வாழ்றேன். கிடைச்சதுனாலும் மகிழ்ச்சி. கிடைக்கலேனாலும் மகிழ்ச்சி. இருந்தாலும் மகிழ்ச்சி, இல்லைனாலும் மகிழ்ச்சி. இந்த ஒரு நிலைக்கு உங்கள கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்படியே இருப்பான். அவன் சமமாவே இருப்பான். அவன்ட்ட அசைவே வராது. ஏதாவது ஒரு இது பொண்டாட்டி வழு 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 வழுன்னுட்டே இருக்கும். ஒண்ணுமே ரியாக்ஷன் இருக்காது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவர்களுக்கு உண்டான ஒரு காரியத்த செய்வாங்க. இது அவங்க சொல்றது தேவையற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆனா அவங்க ஆர்வத்தின்பால், தவறான ஒரு கணிப்பின்பால் அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்குவோமே, அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காகலாம் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணாலும் சரி, உங்கள அசிங்கப்படுத்தி அவதூறு பண்ணாலும் சரி, நீங்க பாட்டுக்கு பேசாம இருப்பீங்க. இது சொல்லி சலிக்கிறது இல்ல. இது சரிப்பட்டு வரமாட்டேங்குதுன்னா, நீங்க பாட்டுக்கு கிளம்பி எங்க உங்களுக்கு நிம்மதியோ அங்க கிளம்பி போயிருவீங்க. இது போல எதுவுமே நான் செய்ய மாட்டேன். எனக்கு அந்த வெளிப்புறமா நான் அப்படியே ஒரு நடிச்சுக்கிட்டு நாடகமாட்டு கூட்டு உள்ள எனக்கு வெந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஆன்ம முன்னேற்றம் கிடையாது. நீங்க 10 மணி நேரம் வேணாலும் உட்காந்து தியானம் செஞ்சுக்கலாம். உங்கள நீங்க என்ன வேணாலும் ஏமாத்திக்கலாம் சொல்லி. அது வரும், இது வரும்னு சொல்லி என்ன வேணாலும் ஏமாத்திக்கலாம். ஆனா நடக்காது. சரிங்களா? ஏன்னா உள்ளூர அதற்கு நம்ம இன்னும் இது பண்ணிக்கல. நாம இன்னும் சோம்பேறிகள் தான். நாம் இன்னும் சாக்கு கண்டுபிடிப்பவர்கள் தான். நமக்கு இன்னும் தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் இல்லேன்னு நம்மள ஏமாத்திக்க வேணா செய்யலாமே தவிர, ஆனா உண்மை நிலை அது கிடையாது. ஸோ, அதனால இந்த மனம் அடங்க வேண்டும், மனம் ஒருநிலைப்பட வேண்டும். அதற்குண்டான அந்த பயிற்சி, இதற்குண்டான இந்த பயிற்சி, அங்க போ வாசி யோகம், இங்க போய் இந்த யோகம், அந்த யோகம், இந்த யோகம். உங்ககிட்ட இருந்து காசு வேணா செலவாகும். உங்கனால வேணா 4 பேர் நல்லா இருக்கலாம். யாரு? அந்த 4 பேரு. 4 வெவ்வேற குருமார்கள்ன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் சுத்திட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்க வேணா நல்லா இருக்கலாம். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன்? ஏன்னா இங்க உள்ள தான் சரியில்லையே இன்னும். அப்புறம் எப்படி நல்லா இருக்கிறது? நீங்க என்ன பண்ணீங்கனாலும் மனசு அமைதியாகாது. மனசு அமைதி அது இன்னொன்னு நெறைய நேரம் பேசுறேன்னு நெனைக்கிறேன். சரி. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இப்படி அமைதியா உட்கார்ந்தோனே, எனக்கு அது தோன்றுச்சுங்க, இது தோன்றுச்சுங்க, எனக்கு அது வந்ததுங்க, இது வந்ததுங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும். யாருமே இங்க ஸ்பெஷல் கிடையாது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். இங்க யாருமே ஸ்பெஷல் கிடையாது. என்னோட உசரம் அதிகமா இருக்கா? என்னை விட நீங்க குள்ளையா இருக்கீங்களா? இல்ல என்ன விட நீங்க உசரமா இருக்கிறீங்களா? அந்த பாகுபாடு, வேறுபாடு மட்டும் இருக்கும். என் நிறம் கொஞ்சம் இப்படி இருக்கா? உங்க நிறம் கொஞ்சம் வேற மாரி இருக்கா? அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னு சொன்னா, நாம முட்டாள்ன்னு அர்த்தம். சரிங்களா? என்னுடைய மனோநிலை ஒரு மாதிரி இருக்கும். உங்களுடைய மனோநிலை ஒரு மாதிரி இருக்கும். இந்த மனோநிலைக்கு ஏற்றார் போல ஒரு சில எண்ண மாறுதல்கள் அந்த அமைதி அடையும் பொழுது நமக்கு ஒரு சில உணர்வுகளாக வரும். நம்மை சுற்றி வந்து நிறைய இறைங்கிற ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் கூட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மளுடைய மனோநிலை எப்படியோ அதற்கேற்றார் போல ஒரு சில காட்சி ரூபங்களோ, ஏதாவது ஒரு சிலது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புண்டு. அது அது இறை உணர்ந்த நிலையெல்லாம் கிடையாது. அது ஏதோ நம்ம உயர்ந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாளும் அது நம்ம கூட தான் இருந்தது. நம்ம நோட்டீஸ் பண்ணல அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஸ்பெஷல். அப்படி யாருமே கிடையாது. யாரு தியானத்தில அமைதியா உட்கார்ந்தாலுமே, அதற்கு மனம் ஒடுங்கி, அடங்கி, சமாதி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவங்க அமைதியா உட்கார்ந்தாலுமே எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான அவரவர்களுடைய மனப்பங்குக்கு ஏற்றார் போல ஒரு அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நோ ஒன் இஸ் ஸ்பெஷல். அப்சல்யூட்லி நோ ஒன் இஸ் ஸ்பெஷல். ஸோ அப்ப நடப்பது பூரா வெறும் மனோமாறுதல் மட்டும் தான். ஒரு சிலருக்கு ஏதாவது காட்சி ரூபங்கள் தெரியலாம். ஒரு சிலருக்கு ஏதாவது காதுல ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். அவ்வளோதான். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஒரு சிலருக்கு எதுவுமே நடக்காது. அவன் பாட்டுக்கு இருப்பான். இப்ப எதுவுமே நடக்காதுன்னா, அவன் டம்மி பீஸ் கிடையாது. இவன் இந்த லெவலெல்லாம் தாண்டி போன ஒரு நிலையில இருப்பான். அமைதியா இருப்பான். இல்ல ஒரு நிஜமாலுமே டம்மி பீஸா இருப்பான். ஒண்ணுமே இருக்காது. அவன் அப்பதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருப்பான். ஒண்ணும் தெரியாது. அவன் பாட்டுக்கு இருப்பாங்க.
இது இல்ல இறையை உணர்ந்த அந்த ஒரு தன்மை. பெரியவர்கள் சொல்லுவது என்னன்னா, இதை விளக்கிச் சொல்ல முடியாது. சொல்லணும்னு சொன்னா, அது அமைதியும், அன்பும் கூடிய இடம்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? நான் இவ்வளோ தூரம் சொல்றத கேட்கும் பொழுதே உங்களுக்கு நெறைய பய உணர்வோ, நான் சொல்றது மேலலாம் வெறுப்பு உணர்வோ, நான் சொல்றது தவறு, இதில அப்படி தப்பு இருக்கு, இப்படி தப்பு இத்தன எண்ணங்கள் உங்க மனசுல ஓடுச்சுன்னு சொன்னா, எங்க கூடியிருக்கு உங்களுடைய அன்பு? என்னை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு மனம் எழுந்ததுன்னு சொன்னாலே, நீங்க இறைய விட்டு நழுவிட்டீங்க. நான் என்ன சொன்னாலும், நீங்க அசைவில்லாம அப்படியே இருக்கீங்கன்னா, நீங்க தான் இறையோட இருக்கீங்கன்னு அர்த்தம். முடிஞ்சதுன்னா, உங்களுடைய மனப்பாங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அமைதியா இருக்கும். இல்லைன்னா இருக்காது. 24 மணி நேரம் எல்லாருக்கும் ஒண்ணு தான். இந்த 24 மணி நேரமும் யார் ஒருவர் அமைதியாக இருக்கிறாரோ, வாய் பேசாம இல்ல, மனம் அசையாமல் அமைதியாக இருக்கிறாரோ, அவர் இறையோடு ஒன்றர கலந்திருப்பவர். முடியுமான்னு பாருங்க. தூங்குற நேரத்தில கூட நம்மனால முடியாதுங்க. கனவு தான் வந்துகிட்டு இருக்கும். இப்ப நான் சொல்றது பூரா நிதர்சனம். இதை யார் ஒப்புக்கொள்ளுகிறாரோ, அவர்கள் மனம் அமைதியா இருக்கும். த மொமெண்ட் நான் இப்படிதான்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க தான் ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, நீங்க உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருப்பீங்க. நம்ம குடும்ப சூழல், நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் தட் இஸ் ஆல் ஓகே. சரிங்களா? அது வந்து நம்ம எல்லாத்தையும் எனக்கு வந்து சட்ட துணி இல்லாம ஓடணும்னு ஆசை இருக்கும். சமுதாய ரீதியாக அது வாய்ப்பு இல்ல. அப்படியும் ஒரு நாள் வரும். அவதூதர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஆட்கள் இருக்க தான் செஞ்சாங்க. நாம இன்னும் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். சரிங்களா? அதனால ஒரு சில அட்ஜஸ்ட்மென்ட் ஓகே. பரவால்ல. சரிப்பா அப்படி இருக்கா? இதான் மரியாதையா? சரி நம்ம இப்ப கூட இருக்கோம். அத ஒப்புக்கொள்வோம். தட் இஸ் ஆல் ஓகே. அது ஒப்புக்கொள்ளலாம். தட் இஸ் ஆல் ஓகே. ஸோ அத தவிர்த்துட்டு உங்களுடைய சுயம்னு ஒரு ஒரு தன்மை இருக்கும்ல. அத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எனக்கு இதுதான் சாப்பிடணும்னு புடிச்சிருக்கு. அதெல்லாம் தப்புப்பா. ஏன்? என்ன தப்பு? கேளுங்க. என்ன தப்பு? இல்ல அது அப்படி அவரு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு போட்டும். நானும் அவரு சொன்ன இடத்துக்கு போவேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்ல. இப்ப எனக்கு இது புடிச்சிருக்கு. இது எனக்கு மன திருப்தியே தருகிறது. நான் அத பண்ணிட்டு போறேனே. இந்த மாரி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஏன்? இன்ன காரணத்தினால பண்ணக்கூடாது. புரியுது. ஆனா எனக்கு அது புடிச்சிருக்கு. நான் முன்னமே சொன்னேன். தறிகெட்டு போடுறதில்ல. எனக்கு எல்லாமே புடிச்சு நான் அத பண்ணுவேன். அப்படி இல்ல. அத சொல்ல. அந்த அட்ஜஸ்ட்மென்ட் நமக்கு அவசியம். உடல் நலத்த பாதுகாத்துக்கணும். நம்ம குடும்பம், குழந்தை, குட்டிய பாதுகாத்துக்கணும். அதுக்கு ஒரு சில அட்ஜஸ்ட்மென்ட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. தட் இஸ் ஆல் ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த சுய உணர்வுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சாப்பிடுற சாப்பாட்டிலேயே இன்னைக்கு ஆன்மீகவாதி கை வச்சுட்டான். உங்களுக்கு புடிச்சத கூட நீங்க சாப்பிட கூட முடியாது. ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து உங்களுக்கு புடிச்சத உங்கனால எண்ண கூட முடியாது. சிந்தனை கூட உங்கனால செய்ய முடியாது. ஆன்மீகவாதி அங்க கை வச்சுட்டான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர்கள் முற்றும் உணர்ந்தவர்கள். அவர்கள் இதெல்லாம் கடந்து வந்ததுனால அந்த இடத்துல இருந்தவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொல்லியது சரி. இதுபோல உணவு கட்டுப்பாடு வச்சுக்கோ, இதுபோல மனக்கட்டுப்பாடு எல்லாமே சரி. ஆனா நம்ம இன்னும் பயணம் பண்ணக்கூடிய பாதையில தான் இருக்கோம். நம்ம பயணமே பண்ணாம, இந்த ஆரம்பத்திலேயே நின்னுட்டு, இந்த பாதைக்குள்ளேயே போகாம இத ஒரு கட்டத்தில தாண்ட தான் போறோம். ஆனா இந்த பாதைக்குள்ளேயே போகாம இத தப்புன்னு சொல்றோம். என்ன ஆயிரும்னா, முட்டிட்டே இருப்போம். இத நீங்க ஒப்புக்கொண்டா தான் இத கடப்பீங்க. ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் நீங்க இங்கே நின்னுட்டே இருந்து துன்பத்திலேயே இருப்பீங்க. ஏன்னா இங்கேயும் முடியாது. இத தாண்டி தான் ஆகணும். தாண்டுனா தப்புன்னு ஒருத்தன் மண்டைக்குள்ள ஃபீட் பண்ணிட்டான். அப்ப இங்கேயே நின்னுகிட்டு இருப்போம். ஆனா இங்க ரீச் ஆயிட்டோம்னு நம்ம நெனச்சுட்டு இங்க தாண்டி இருக்கவே மாட்டோம். நீங்க எப்போ உங்கள நீங்க நீங்க நான் இப்படிதான்னு நீங்க ஒப்புக்கொள்றீங்களோ, அதுநாள் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு மாற்றமே ஏற்படாது. அமைதியா இருக்கும். சிவவாக்கியர் பாடுனாரு, "கள சுத்துறதுனால ஒரு யூஸும் இல்லன்னு." இருப்பீங்களா? கோயிலுக்கு போகாம இருப்பீங்களா? சாமி கும்பிடாம இருப்பீங்களா? குருமார்கள பார்க்காம இருப்பீங்களா? பண்ண முடியுமா உங்கனால? பண்ணலாம். என்ன பயன் இருக்கும் அதுக்கப்புறம்? இப்போ அவர் அவர் ரீச் ஆயிட்டாருங்க. அவர் என்ன சொன்னாரு? "பூசை பண்ணேன், தண்ணி ஊத்துனேன், பூ போட்டேன், மந்திரம் சொன்னேன்." இதெல்லாம் சொல்லி அங்க போய் பார்க்கும்போது எனக்குள்ள தான் சாமி இருக்குன்னு செஞ்சாரு. அவரு சாமி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அதெல்லாம் சொன்னாரு. அந்த பாதைய அவர் கடந்தாரு பார்த்தீங்களா? நாம என்ன பண்றோம்னா, இங்க நின்னுகிட்டு இதெல்லாம் பண்ணணும். ஆனா, இவரு இது இல்லன்னு சொல்ட்டாரு. அதனால இது எல்லாத்தையும் உட்றலாம்ன்னு நம்ம நெனைக்கிறோம். இங்கிருந்து ஒரு ஜம்ப் ஆயிரலாம்ன்னு நெனைக்கிறோம். அப்படியெல்லாம் நடக்காது. இந்த வழிப்பாதை நம்மை அங்கே கூட்டி போகும். இந்த பாதையில நீ சிக்கிறாத, எண்டு கார்ட் அங்க இருக்குன்னு சொல்ல வந்தது தான் அவர்களுடைய வேலை. இங்க பயணம் பண்ணாதேன்னு அவர்கள் சொல்லல. நாம தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் உங்களுடைய சுதந்திரத்தை கெடுப்பவர்களே அன்றி, உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல காரியத்தையும் சொல்லி தருபவர்கள்லாம் கிடையாது. அவங்க சொல்ற காரியம் சரி. ஆனா சொல்ற விதம் தப்பு. அவ்வளோதான். ஸோ மனசு எப்படி அமைதியா இருக்கும்? அமைதி ஆகவே ஆகாது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஏன்? உங்களுடைய மனோநிலை அந்த மாதிரி இருக்கு.
உங்களுடைய தேவைகள் அதுபோல இருக்கு. மாற்றமெல்லாம் ஏற்படாது. சரிங்களா? ஸோ உங்கள நீங்க ஒப்புக்கொள்ற வரைக்கும், எதுக்கு நீங்க பிரையாரிட்டி குடுக்குறீங்கங்கிற வரைக்கும், அது அது எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. சரிங்களா? ஒரு 10 காடுக்குள்ள ஒரு காடு தியானம்ங்கிறது சொருகுனா, அது வேலை செய்யும்னு கேட்டா, அப்படியெல்லாம் வேலை செய்யாது. சரிதானுங்களே? ஆல்ரைட். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும். புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நித்தில தண்டபாணி சேனல் பாட்காஸ்ட் சேனலையும் பாருங்க. ஸோ வீடியோஸையும் இது சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நித்தில தண்டபாணி. நன்றி.